மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு வியூகம், ஒரு உத்தி. அந்த உத்தியை விட்டுட்டு ஏன் எப்பயுமே எதிர்கட்சியாவே எதிரியாவே பார்த்து ஏன் நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். சகோதரர் தமிழ்நாட்டில் இருந்து தான் பேசுறாரு நான் நினைக்கிறேன். அவர் கொஞ்ச நாள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒன்றிய பிரதமர் வருகிற போதோ ஒன்றிய அமைச்சர்கள் வருகிற போதோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் வரவேற்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 4 முறை பிரதமரை ஊட்டியில இருந்தீங்க. ராமேஸ்வரம் பாலம் திறக்கையில ஊட்டியில இருந்தார் உங்க முதலமைச்சர். இல்ல நான் பேசணும்னா நான் பேசுறேன். இல்ல நீங்க பேசி முடிக்கலாம். நீங்க பேசி முடிங்க. குறுக்கிடல, முதற்கட்ட கருத்து தான் வாங்கிட்டு வரேன், பேசட்டும். அதாவது ஒரு முதலமைச்சர் அவர் இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கிறார். இது எதுக்காக போனார், எதுக்கு என்ன காரணங்கள், அவர் தெளிவாக அதற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார், கொடுக்குறார். நான் இதெல்லாம் கேட்டிருக்கேன். ரைட். அதை விட மிக முக்கியமாக ஒரு பிரதமர் ஒருவேளை இப்போ சகோதரர் சொல்கிற மாதிரி நம்ம எதிர்கட்சி மாதிரி ஒரு எதிரான ஒரு மனநிலையிலேயே எப்போதும் அவங்கள அப்ரோச் பண்ணியிருந்தா இன்னைக்கு பிரதமரை பார்க்கணும்னு டைம் கேட்டோன்னா பிரதமர் எப்படி கொடுப்பாரு? அதை விட முக்கியம், நான் ஒரு முக்கியமான செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்ல வேண்டியது இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் பிரதமரை பார்க்கிறார். பார்த்து விட்டு பிரதமரிடம் தனியாக பேசுகிற போது சொல்லுகிறார், கடந்த முறை நான் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கேட்டேன், நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கான அந்த லோனுக்கு சாங்ஷன் பண்ணிட்டீங்க, அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லும்போது மாண்புமிகு பிரதமர் சொல்லியிருக்காரு, நீங்கள் நேரில் கேட்டீங்க நான் கொடுத்தேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, இப்பவும் நான் கேட்டிருக்கேன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதில் நான் என்ன எதிர்பார்க்குறேன், பிரதமருக்கும் முதலமைச்சருக்குமான எந்த விதமான நெருடலும் இல்லை. கொள்கை ரீதியாக தத்துவ ரீதியாக பாஜகவை உயிருள்ள வரைக்கும் எதிர்ப்போம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. தத்துவம் எங்களுடைய நேர் எதிரான தத்துவம், அது வேறு. ஆனால் ஒரு ஆட்சியில் உட்கார்ந்திருக்க போது கூட்டாட்சியினுடைய அடிப்படையே மாநிலத்தில் சுயாட்சி இருந்தால் தான் அது கூட்டாட்சியாக இருக்க முடியும். சரி, கூட்டாட்சி என்பது அங்க ஒரு தனியாட்சி இல்ல, சர்வாதிகார ஆட்சி மத்தியில இல்ல. கூட்டாட்சியினுடைய ஒரு அங்கம் தான் மாநில சுயாட்சி. எங்கெல்லாம் மாநில சுயாட்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் தான் கூட்டாட்சி இருக்க முடியும். அதனாலதான் மிக தெளிவாக நமது தலைவர் கலைஞர் சொன்னார், 5வது கோஷமாக மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி. நம்ம இப்ப குரல் பிரதமரும் நிதி ஆயோக் கூட்டத்தில் அதுதானே சொல்றாரு, மாநிலங்களினுடைய வளர்ச்சி தானே ஒரு தேசத்தின் வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்றதும் ஆல்மோஸ்ட் அதுதான். அதைத்தான் தோழர் ரொம்ப தெளிவா கேட்டார். நான் வரும்போது பேசிட்டு இருந்தாரு தோழர் கனகராஜ், நீங்க பேசுறது ஒண்ணு செய்யறது. நான் கேட்கிறேன், வளர்ந்த இந்தியா, ரைட், வளர்ந்த தேசம், வளர்ந்த இந்தியான்னு நீங்க சொல்றத விக்சித் பாரத், விக்சித் என்ன ராஜ்யா, இது என்ன மொழி? விக்சித்துங்கிறது என்ன மொழி சார்? சரி, எதுக்குன்னு கேட்குறேன். வளர்ந்த இந்தியா, வளர்ந்த தேசம், வளர்ந்த இந்தியா, ரைட்டு சொல்லுங்க. அதை உங்க ஆங்கிலத்தில் சொல்லுங்க, ஏன் உங்க குஜராத்தியில் கூட சொல்லுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். இது என்னது? அப்ப நீங்க உங்களுடைய நோக்கம் அதுவாக இருந்திருந்தால், அரவணைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால் உங்களுடைய மொழியே மாறி இருக்குமா? அதைத்தானே இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் வலியுறுத்தி சொல்றாரு. நீங்க ஆற்றுக்கு எப்படி கங்கை ஆற்றை சரி பண்ணீங்களோ அதை மாதிரி எங்க காவிரி, தாமிரபரணி போன்ற ஆறுகளையும் சரி செய்யணும். அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆறுகளையும் அதை சரி செய்யணும். அதற்கு ஆங்கிலத்தில் பெயர் வையுங்கள், அதையும் கூட அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி, இந்த நிதி ஆயோக்கிடம் அந்த கூட்டத்தில் நடக்கிற போது பிரதமரை பார்த்து பேசுகிறார். இந்த பேச்சில் எந்த இடத்திலும் அரசியல் இல்லை. அதாவது பத்திரிகையாளர்கள் வெளியே கேட்கிறாங்க, சார் நீங்க டெல்லிக்கு வந்தது வெள்ளை கொடியை காட்டுறதுக்காக வந்தீங்களாமே எடப்பாடி கேட்கிறார். அதுக்கு அவர் பதில் சொல்றார், என் கையில் வெள்ளை கொடியும் இல்லை, எடப்பாடி கையில் இருந்த காவி கொடியும் இல்லை. இது எடப்பாடி வைத்த விமர்சனத்திற்கு அவர் கொடுத்த பதிலே தவிர அவர் எந்த இடத்திலும் பிரதமரோடோ அல்லது நிதி ஆயோக்கிலோ அவர் மாறுபடவில்லை. ஒன்று. இன்னொன்று, அங்கே அவர் தலைவர் இன்னைக்கு போனதனுடைய மிக முக்கியமான நிலவரம் எது என்று சொன்னால், நம்ம உச்ச நீதிமன்றத்தில் நமக்கான நிதியை தரணும்னு வழக்கு கொடுத்துருக்கோம். ஏற்கனவே ஒரு முறை நம்ம இந்த நிதி சம்பந்தமாக ஒன்றிய அரசிடம் உச்ச நீதிமன்றம் சொல்லும்போது உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னதென்றால், நீங்கள் கேட்க வேண்டிய எல்லா இடத்தையும் கேட்டுவிட்டு வாருங்கள், you exhaust all possible ways. அப்போ இப்போவும் அந்த கேள்வி வரலாம், நீங்க பிரதமரை சந்திச்சு ஒரு முறை கேட்டிருக்கலாமே என்று மாண்புமிகு முதலமைச்சரிடம் அந்த கேள்வி வரலாம். ஆனால் அது வராமல்
அதே நேரத்தில் ஒருவேளை பிரதமரே இது நீதிமன்றத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு கூட இந்த நாட்டு மக்களுக்கு நிதியை தந்துவிட மாட்டாரா என்கிற ஒரு ஆதங்கத்தில் நம் மக்களுக்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் போய் பேசினாரே தவிர எங்களுக்கு அதில் தனிப்பட்ட ஆதாயம் என்ன? கடந்த காலங்களிலும் பேரிடர் நிவாரண நிதி உள்ளிட்ட பல நிதி கோரிக்கைகள் கடந்த ஆண்டு கூட்டம் நடக்கும் போதும் நிதி ஆயோக் கூட்டத்தின் போதும் இருந்தது. ஏன் அப்போ போகல? அப்போ போகாம இப்ப தேர்தலுக்கு குறைவான காலகட்டத்தில் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பது என்பது அரசியல் காரணத்திற்காகத்தான் அப்படிங்கிறது அவர்களுடைய வாதம். நான் என்ன கேட்கிறேன் தம்பி, நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்துக்கிட்டாருன்னா ஓட்டு போட்டுருவாங்களா? எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களினுடைய அன்றாட வாழ்க்கைக்கான உயர்வு, கல்வி, சுகாதாரம், அவர்களுடைய போக்குவரத்து, இந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு இந்த அரசு என்ன செய்திருக்கிறது, இதை பார்த்து வாக்களிக்கக்கூடிய எஜுகேட்டட் எலக்டோரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறவங்க தமிழ்நாட்டு மக்கள். இவர் நிதி ஆயோக்கு போய் பார்த்துட்டாரு, உடனே நம்ம வந்து ஓட்டு போட்டுறணும். இல்ல, வெறும் அது தேர்தல் அரசியல் மட்டும் இல்ல, அதை தாண்டி அமலாக்கத்துறையினுடைய சோதனை, அதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு எல்லாத்தையும் பேசணும். அது அதிமுகவோ பாஜகவோ அவர்கள் வைக்கக்கூடிய இந்த டெல்லி பயணத்தினுடைய குற்றச்சாட்டே அதுவாகத்தான். நல்ல கேள்வி. இப்போ ஈடிக்கு இங்க ஈடியில ஒன்றும் நடந்துடல, இங்க ஈடி வந்து பெருசா ஒன்றும் நடந்துடல. இதே மாதிரி தான் 23 நம்ம ஒரு நேரம் விவாதித்தோம் அன்றைக்கு இதே நியூஸ் 18 டான்ஜெட்கோ அதிகாரிகள் மீது 2023 ஏப்ரல்ல இதே மாதிரி வந்து ஈடி ரைடு நடந்த உடனே 360 கோடி ரூபாய் மாட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதே இது அக்டோபர்ல வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி நம்ம ஐடி வந்து ரைடு விட்டது டான்ஜெட்கோ அதிகாரிகள். அப்போ இவங்க எல்லாரும் என்ன பேசினாங்கன்னா, மருமகன் மாட்டிக்கொண்டார், ஜி ஸ்கொயர் லேண்ட் வாங்கியது கொண்டதில் இங்கே இருந்து பணம் போயிருக்கிறது வைத்திருக்கிறது என்று இன்றைக்கு இதே அல்டா உல்டா வேலைகளை எல்லாம் அன்றைக்கும் பார்த்தார்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம், எங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, எங்களுக்கு மடியில் கணம் இல்லை, வழியில் பயம் இல்லை, எனவே நடக்கிறது நடக்கட்டும் என்று போனோம். இன்றைக்கு வரைக்கும் ஏதாவது நடந்ததா? அதை போல இன்றைக்கு இவர்கள் வந்து எடுத்துக்கொண்டு வந்திருப்பது எது என்று கேட்டால் டாஸ்மாக் என்று. அன்றைக்கு டான்ஜெட்கோ, இன்றைக்கு டாஸ்மாக். அன்றைக்கும் எங்கள் தலைவரையோ அல்லது அவர்கள் குழி வைக்கிற துணை முதலமைச்சரையோ யாரும் சுண்டி பார்க்க முடியவில்லை. இன்றைக்கும் சொல்லுகிறேன், மாண்புமிகு முதலமைச்சரையோ எங்களது துணை முதலமைச்சரையோ யாரும் சீண்டி பார்க்கவும் முடியாது, தொட்டு பார்க்கவும் முடியாது. ஒரு கருத்து திரு பொன் வில்சன், என்னிடம் வெள்ளை கொடியும் இல்லை, காவி கொடியும் இல்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்லி இருப்பது யாருக்கான பதில்? இல்லை, அது அரசியல் ரீதியாக அவர் சொல்றாரு. ஆனால் எப்படின்னா, அது காவி கொடின்ற சொல்ல வேண்டிய வார்த்தையே கிடையாது. ஏன்னா ஒரு இணக்கமாக போய் நம்ம முதலமைச்சர் பிரதமரை பார்க்குறாரு. கடந்த 3 ஆண்டுகளாக புறக்கணித்த ஒரு இடத்துக்கு மறுபடியும் போயிருக்காரு. அப்போ இணக்கமாக போய் தான் பேசுகிறாரு. அவங்கள தான் காவின்னு சித்தரிக்கிறது. அவங்கள சித்தரிக்கும் போது அவங்க கூட இருக்கிறவங்களையும் காவின்னு சித்தரிச்சா அது முதல்வர் பிரதமரை சித்தரிக்கிற மாதிரி தான் அர்த்தம். பாஜக தலைவரை சந்திக்கலையே, பிரதமர் தானே சந்திக்கிறார். பிரதமர் அரசு கூட்டம் தானே நிதி ஆயோக் கூட்டம். இந்த டெக்னிக்கல் வார்த்தையை நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பயன்படுத்தினுக்கிறோம். கட்சி வேற, அரசு வேறன்னு எல்லாம் ஒண்ணுதான். இந்த டெக்னிக்கல் வார்த்தை பயன்படுத்துறது வேஸ்ட். கொள்கை வேற, கூட்டணி வேறன்னு நம்ம தான் பேசுறோம். எல்லாமே ஒண்ணுதான். அதான் கொள்கை வேற, கூட்டணி வேறன்றது யதார்த்தம். எல்லா கட்சிக்கும் அதுதான். இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவும் ஒரே கொள்கை, நீங்க ஒத்துக்கிறீங்களா, ஏத்துக்கிறீங்களா சொல்லுங்க. ஆனா கூட்டணி வேற தானே.